படிங்க, பிடிச்சதை படிங்க. இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் மாறி இருக்காங்க, பேரண்ட்ஸ்லாம் கூட மாறி இருக்காங்க. பசங்களை கேட்குறாங்க என்ன படிக்கணும், இல்லை எந்த மாதிரியான குரூப் படிக்கணும். ஒன்று, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லையே வந்து +1 குரூப் சேர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸில் படிக்கலான்றது பாருங்கள். இதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து படித்த துறையிலேயே இருக்கிறாங்களா எல்லாருன்னா அதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். முன்பெல்லாம் வந்து ஃபார்மலாக எஜுகேட் ஆனவங்களில் ஒரு 70% அவங்க என்ன படித்தாங்களோ அந்த துறையிலேயே இருந்திருக்காங்க, அந்த துறையிலேயே சாதித்து இருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்புக்கும் அவங்க இன்றைக்கு என்ன ஃபீல்டுலையோ இல்லை வந்து என்ன ப்ரொஃபஷன்லையோ இருக்காங்களோ பெரிய சேஞ்சஸ் இருக்குது. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இது என்ன மெசேஜை நமக்கு சொல்லுதுன்னா, ஸ்கூலிங்கு, எஜுகேஷன் இது எல்லாமே நம்மளை வந்து பண்படுத்திக்கிறதுக்கு, தயார்படுத்திக்கிறதுக்கு டு ஃபேஸ் எனி சிச்சுவேஷன். இப்படி தான் நம்ம ஸ்கூலிங்கை அப்ரோச் பண்ணோம்.